இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடும் சம்பவம் தொடர்பாக சென்னையில் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைமில் மட்டும் இதுவரை 18 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். தற்போது இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடும் சம்பவம் தொடர்பாக 18 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. சென்னையில் தொடர்ச்சியாக பள்ளிகள், மருத்துவமனைகள், கோயில்கள் என உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விடும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக அரங்கேறி வருகின்றன. குறிப்பாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவமானது இமெயில் மூலமாக விடப்பட்டு வருகிறது. பல்வேறு இமெயில்களை பயன்படுத்தி இந்த மோசடி சைபர் கிரைம் கும்பல் தொடர்ச்சியாக இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விட்டு வருகின்றனர். இதனை சைபர் கிரைம் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து இந்த மோசடி கும்பல் யார், இந்த சைபர் கிரைம் கும்பல் யார் என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக போலீசார் நடத்தப்பட்டு வரும் விசாரணையில இவர்கள் முன்னதாக VPN-ஐ பயன்படுத்தி இது போன்ற இமெயில் மூலமாக வெடிகுண்டு சம்பவங்கள் விடுக்கப்பட்டு வருவதாகவும், வெளிநாட்டில் இருந்து இந்த இமெயில் மூலமாக இவர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு தகவலானது வெளியானது. இவர்களை பிடிப்பதற்காக மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் 5க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைத்து வட மாநிலங்கள்ல இவர்கள் ஊடுருவி பல்வேறு இடங்கள்ல இவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தனர். இருப்பினும் இவர்கள் VPN-ஐ பயன்படுத்தி அடுத்தடுத்து முகவரியில் தாவி வருவதால் அவர்களை பிடிப்பதற்கு சிரமம் ஏற்பட்டதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில இன்று காலை மீண்டும் சென்னையில 5 பள்ளிகளுக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது போலீசார் நடத்தப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில சென்னையில கடந்த 8 மாதங்களாக, அதாவது முதலாவதாக 13 பள்ளிகளுக்கு வந்த வெடிகுண்டு மிரட்டல் மற்றும் கோயில்களுக்கு மிரட்டல் என பல்வேறு மிரட்டல்கள் வந்த வண்ணம் உள்ள நிலையில இந்த வழக்குகள் அனைத்துமே மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் மாற்றப்பட்டு மொத்தம் இதுவரை 18 வழக்குகள் இந்த வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருப்பதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது இவர்கள் VPN-ஐ பயன்படுத்தி இது போன்ற வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கவில்லை எனவும், டார்க் வெப் மூலமாக சைபர் கிரைம் போலீசார் நெருங்காத வண்ணம் இந்த மோசடி கும்பல் இது போன்ற செயலில் ஈடுபட்டு வருவதை போலீசார் கண்டுபிடித்து நொடிக்கு நொடி பல்வேறு முகவரிகள் மாற்றப்பட்டு வருவதால் போலீசார் அந்த குற்றவாளியை நெருங்குவதில் சற்று சிரமம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த டார்க் வெப்பை இருக்கக்கூடிய நபர்களை கண்டுபிடிக்கும் பணியில சைபர் கிரைம் போலீசார் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விரைவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.